السلام عليكم ورحمة الله تعالى وبركاته. مبسملا محمدلا مسليا مسلما نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه نعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له نشهد أن لا إله إلا الله نشهد أن محمدا عبده ورسوله أرسله بالحق بشيرا ونذيرا وداعيا إلى الله بإذنه سراجا منيرا سبحانك لا علم لنا إلا ما علمتنا إنك أنت العليم الحكيم أما بعد فقد قال الله تعالى في محكم التنزيل والفرقان العليم أعوذ بالله السميع العليم بسم الله الرحمن الرحيم ومكروا مكر الله والله خير الماكرين صدق الله مولانا العليم وقال نبينا صلى الله عليه وسلم اللهم بارك لنا في رجب وشعبان وبلغنا شهر رمضان صدق الله مولانا العليم صدق رسوله النبي الكريم ونحن على ذلك من الشاهدين والشاكرين والحمد لله رب العالمين. புகழ் அனைத்தும் இரட்சகன் அல்லாஹ்விற்கே உரித்தாகட்டும். பூமா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மீதும் அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் குடும்பத்தார்கள் மீதும் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் தோழர்கள் சஹாபாக்களின் மீதும் தாபீன்கள் மீதும் தபோ தாபீன்கள் மீதும் நல்லவர்கள் நாதாக்கள் உலகத்திலே வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய மூமினான முஸ்லிமான ஆண் பெண் இருசாரார்கள் மீதும் குறிப்பாக உங்களின் மீதும் என் மீதும் அல்லாஹுவின் கருணையும் சாந்தியும் சமாதானமும் என்றென்றும் நின்று நிலவட்டுமாகுக. கண்ணியத்திற்குரியவர்களே, அல்லாஹுவின் நல்லடியார்களே, அல்லாஹுவினுடைய கிருபையால் ரஜபுடைய மாதத்தில் ஜும்மாவுடைய நாளிலே நாம் வீற்றிருக்கிறோம். அல்லாஹு ஜல்ல ஷானஹு தஆலா ரஜபுடைய மாதத்திலேயும் ஷஅபானுடைய மாதத்திலேயும் பரக்கத்து செய்து ரமலான் மாதத்தை முழுமையான ஆரோக்கியத்தோடு பெற்றுக்கொள்ளக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹ் வந்திருக்கக்கூடிய உங்களுக்கும் வரவிருக்கக்கூடியவர்களுக்கும் உலக முஸ்லிம்கள் அனைவர்களுக்கும் அல்லாஹ் நசீபாக்குவானாக. கண்ணியத்திற்குரியவர்களே, அல்லாஹுவின் நல்லடியார்களே, நாம் இன்றைய காலகட்டத்திலே நிறைய விஷயங்களை நாம் செய்தித்தாள்களின் மூலமாக ஊடகங்களின் மூலமாக நாம் தெரிந்து கொண்டிருக்கிறோம். தீப்பிடித்து எரிகிறது, அமெரிக்கா எரிந்து கொண்டிருப்பதை நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். அமெரிக்காவிலே கலிபோர்னியா என்ற மாநிலத்தில் சில இடங்கள், முக்கியமான இடங்கள் தீப்பிடித்து எரிவதை நாம் ஊடகங்களின் மூலமாக காட்டு தீ பரவி எரிவதை நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். அது ஒரு பெரிய திகைப்பை இந்த உலகத்தில் ஆழ்த்தி கொண்டிருப்பதை நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். ஏற்பட்டது என்பதை, தீ விபத்து ஏன் ஏற்பட்டது என்பதை பற்றியும் இன்னும் காரணம் தெரியவில்லை. அதை அணைக்கவும் இதுவரையிலும் அவரால் முடியவில்லை. கண்ணியத்திற்குரியவர்களே, அல்லாஹுவின் நல்லடியார்களே, தீ விபத்தை கட்டுப்படுத்த முடியாத ஒரு சூழ்நிலையிலே அமெரிக்கா தன்னுடைய உயர்ந்த நிலையிலே இருக்கக்கூடிய எல்லா நிலைகளையும் இழந்து கொண்டிருப்பதை நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். அவர்கள் விடாமுயற்சிகள் எவ்வளவு செய்தாலும், எத்துணை தண்ணீர்களை கொண்டு அணைத்தாலும் அணையாமல் கொண்டு போகுவதை நாம் பார்க்குகின்ற நேரத்திலே அது மிகப்பெரிய வித்தியாசமாக ஆச்சரியமாக இருப்பதை நான் மிகவும் அஞ்ச வேண்டிய விஷயத்தில் இருந்து கொண்டிருக்கிறோம். நினைத்து பார்த்தாலே அஞ்சுகின்றது, நடுங்குகின்றது. ஏன் என்று சொன்னால், அந்த தீப்பிடித்த இடங்கள் ஒரு இடங்களில் பிடிக்கவில்லை, 6 இடங்களிலே காட்டுத்தீ பிடித்து எரிந்து கொண்டிருப்பதை நாம் ஊடகங்களின் மூலமாக பார்க்கிறோம். பிரபலமான நிறைய மனிதர்கள், வசதி படைத்தவர்கள், நடிகர்கள், அங்கே சினிமா தியேட்டர்கள் எல்லாம் அதிகமாக கட்டுமான பணிகள் கட்டப்பட்டு மிக மிக உயர்ந்த கட்டிடங்கள் இருக்கின்ற அந்த இடங்கள் எல்லாம் இன்று கரிக்கட்டைகளாக மாறி போனதை பார்க்குகின்ற நேரத்திலே மிகவும் அல்லாஹ்வினுடைய நினைவு நமக்கு அதிகமாக வருவதை நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். கொஞ்சம் யோசித்து பார்க்க வேண்டியது இருக்கிறது. 21,500 ஏக்கர்கள் நெருப்பிலே பற்றி எரிந்து கொண்டிருப்பதை நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம்.
அதிலே 8% தான் அணைக்க முடிந்தது என்பதாக செய்திகள் நமக்கு சொல்லப்படுகிறது. உலக பெயர் பெற்ற புகழ்பெற்றவர்கள், திரைப்பட நடிகர்கள், அங்கே திரைப்படை கூட்டங்கள் எல்லாம் நிறைய இருப்பதை நாம் பிரபலமாக ஏராளமான விஷயங்களை அங்கே பார்க்க வேண்டிய கட்டிடங்கள் நிறைய இருக்கிறது. 17, 18 படுக்கை அறைகளை கொண்ட கட்டிடங்கள் எல்லாம் அங்குதான் இருக்கிறது என்பதை வித்தியாசமாக பேசிக் கொண்டிருப்பார்கள். இந்த அங்கே இருக்கக்கூடிய ஒரு வீட்டினுடைய மதிப்பு எந்த அளவிற்கு என்று சொன்னால் 10,77,000 கோடி என்பதாக சொல்லப்படுகிறது. 10,000,70,000 கோடிகள் என்பதாக சொல்லப்படுகிறது. கண்ணியத்திற்குரியவர்களை, மேலும் 1,00,000 அவர்கள் ஏகப்பட்ட ஏக்கர்கள் அழிவின் பக்கம் போய் கொண்டிருப்பதை செய்திகளிலே நமக்கு பார்த்து கொண்டிருக்கிறோம். கண்ணியமானவர்களே, அல்லாஹுவின் நல்லடியார்களே, இது எங்கு போய் கொண்டு நிற்கும் என்பது நமக்கு தெரியவில்லை. உலகம் வாய்ப்பொத்தி பார்த்து கொண்டிருக்கிறது. அமெரிக்கா மக்கள் அடர்த்தியாக இல்லாததின் காரணத்தினால், ஆங்காங்கே தங்கியிருப்பதின் காரணத்தினால் உயிரிழப்புகள் மிக கம்மியாக இறந்து போனார்கள் என்று சொல்லப்படுகிறது. ஆனால் பொருளாதார இழப்புகள், ஏகப்பட்ட இழப்புகள் போனதை செய்திகள் நமக்கு நிறைய சொல்லி காட்டுகிறது. கண்ணியமானவர்களே, அல்லாஹுவின் நல்லடியார்களே, அதிலே 11 பேர்கள் இறந்து போனார்கள் என்று ஒரு செய்தி. 1000 வீடுகள் இறைந்து போனது என்பதாக சொல்லப்படுகிறது. 1,00,000 மேலான மனிதர்கள் எல்லாம் முகாம்களிலே அடங்கி இருக்கிறார்கள் என்பதாக சொல்லப்படுகிறது. நிவாரண பணிக்காக வேண்டி செல்லக்கூடியவர்கள் கொண்டு போய் போடப்பட்டிருந்த நிவாரண பொருட்களை, தங்களுக்கு தேவையான ஆடைகளை, தங்களுக்கு உண்டான ஆடைகளை தேடி எடுக்கின்ற அளவிற்கு அமெரிக்காவினுடைய நிலைமைகள் மாறி போனதை பார்க்கின்ற நேரத்திலே இறைவனின் நினைவு நமக்கு மீண்டும் மீண்டும் அதிகரிக்கப்படுகிறது. கண்ணியத்திற்குரியவர்களே, அமெரிக்கா நினைத்தால் உலகத்தையே அழிக்கும் அளவிற்கு சக்தி வாய்ந்தது. மிகப்பெரிய உயர்ந்த இடத்திலே இருந்த அந்த அமெரிக்கா இப்பொழுது தனக்கு சட்டையை தேடிக்கொண்டிருக்கிறது, தனக்கு கீழாடைகளை தேடிக்கொண்டிருக்கிறது என்று பார்க்குகின்ற நேரத்தில், உயரத்தில் இருப்பவர்கள் இரக்கத்திற்கு வருவதும், இரக்கத்தில் இருப்பவர்கள் உயரத்திற்கு வருவதும் அது இறைவனுடைய செயல் என்பதை உலகம் அனைவர்களுமே அறிந்து கொள்ளும் அளவிற்கு அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா இதை அப்படி ஆக்கி வைத்திருக்கிறான் என்பதை நாம் பார்க்க வேண்டும். கண்ணியத்திற்குரியவர்களே, இது ஒரு எச்சரிக்கை. இது எச்சரிக்கை. எவ்வளவு ஆடினாலும் ஒரு நாளைக்கு அடங்க வேண்டிய சூழ்நிலைக்கு வர வேண்டும் என்பதைத்தான் இந்த நிகழ்வுகள் எல்லாம் நமக்கு சொல்லி காட்டப்படுகிறது. கண்ணியமானவர்களே, அல்லாஹுவின் நல்லடியார்களே, ஒரு இடத்தில் தீப்பற்றவில்லை, 6 இடங்களிலே தீப்பற்றி எரிந்தது. வெறும் அந்த தீப்பற்றி எரிந்ததினால் மிகப்பெரிய பாதிப்புக்குள்ளாக்கப்பட்டார்கள். பல மாதங்கள் அல்ல, பல நாட்கள் அல்ல, 7ஆம் தேதியிலிருந்து 2 நாட்களுக்குள்ளேயே நிறைய இடங்கள் எல்லாம் எரிந்து சாம்பலாக போன விஷயங்களை நாம் பார்க்குகின்ற நேரத்தில் அல்லாவிற்கு 2 தினங்கள் தேவையில்லை, அல்லாவுக்கு 2 நொடிகள் போதும் என்பதை நாம் உணர்வதற்குண்டான வாய்ப்புகளை இந்த நிகழ்வுகள் எல்லாம் நமக்கு சொல்லி காட்டப்படுகிறது. கண்ணியமானவர்களே, 20 நிமிடத்தில் 20 ஏக்கர்கள் எரிந்து சாம்பலாக போனது செய்திகள் நமக்கு சொல்லுகிறது. 3000 ஏக்கர்கள் எரிந்து கொண்டே இருக்கிறது. தற்போது 21,500 ஏக்கர்கள் எரிந்து கொண்டே இருக்கிறது. அணைக்க முடியவில்லை, இதுவரை அணைக்க முடியவில்லை. கண்ணியமானவர்களே, அல்லாஹு ஜல்ல ஷானஹு தஆலா உலகத்திலே மனிதனை வாழ வைப்பதும் அவனுடைய செயல்தான், உயர்ந்த பதவிகளை கொடுப்பதும் அவன்தான், ஒன்றும் இல்லாமல் ஆக்குவதும் அவன்தான். நேற்று வரை பணக்காரராக இருந்தார்கள், இன்று பார்த்தால் அவர்கள் போடுவதற்கு சட்டை இல்லை, ஏழைகளாக மாறி போனார்கள். எல்லாம் இறைவனின் செயல் என்பதை இந்த விஷயங்கள் நமக்கு அச்சுறுத்தி காட்டியிருப்பதை நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். 96% கிலோமீட்டர் வேகத்திலே காற்றடிக்கிறது. அந்த காற்றடிப்பதினால் தான் அந்த தீ அதிகமாக பரவி கொண்டிருக்கிறது என்று விஞ்ஞானிகள் நமக்கு சொல்லி காட்டுகிறார்கள். 6 மணி நேரத்திலே 1000 ஏக்கர்கள் தீப்பிடித்து எரிந்து சாம்பலாக போனது. நெருப்பு இறுதி நாளை நோக்கி மனிதர்களை திரட்டி கொண்டே வரும் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு ஹதீஸிலே சொன்னார்கள். இறுதி நாளிலே நெருப்பு மனிதர்களை துரத்தி கொண்டு வருமாம். அது வந்துவிட்டதோ என்று பயப்படும் அளவிற்கு இந்த நிலைமை ஆகிவிட்டது என்பதை நாம் பார்க்க வேண்டிய சூழ்நிலையில் இருக்கிறோம்.
அமெரிக்காவை யாரும் தொட முடியாது. அமெரிக்கா என்று சொன்னாலே பயம்தான். அமெரிக்கா எல்லா நாடுகளின் மீதும் படையெடுத்தது. ஈரானை தொட்டு பார்த்தது. அமெரிக்கா அரபு நாடுகள் அனைத்தையுமே தொட்டு பார்த்தது. ஈராக்குள்ளே பூந்தது. நிறைய அரபு நாடுகள் எல்லாம் இந்த அமெரிக்காவினுடைய பாதிப்பின் மூலமாக ஆளாக்கப்பட்டதை நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். அமெரிக்காவை யாரும் தொட முடியாது, அமெரிக்காவை எதிர்த்தவர்கள் இருக்க முடியாது என்றெல்லாம் மிக வெறு தூரத்திலே, தூர சிந்த நோக்கையிலே நாம் பார்க்கின்ற நேரத்திலே தூரத்தில் இருக்கக்கூடிய நிலவை கூட தொட்டு விடலாம், அமெரிக்காவை தொட முடியாது என்ற அமைப்பில் இருந்த மிகப்பெரிய சோதனைக்குள்ளாக்கப்பட்ட நிலைமையை பார்க்கின்ற நேரத்திலே நமக்கெல்லாம் ஒரு பாடம் தான் இது. பாலம் கட்டி பாலஸ்தீனத்தையே குளோஸ் செய்து விடுவேன் என்று சொல்லிக் கொண்டிருந்தவர்கள், பாலத்திற்காக வேண்டி பல கோடி மில்லியன்கள் செலவு செய்தவர்கள், இன்னைக்கு பல மில்லியன்கள் செலவு செய்தும் தங்கள் ஊரிலே எரிகின்ற நெருப்பை அணைக்க முடியவில்லை. கண்ணியமானவர்களே, பரவி சூழ்ந்து வரக்கூடிய இந்த எரி தீயை, காட்டு தீயை அவர்களால் எரிக்க முடியவில்லை, அணைக்க முடியவில்லை என்று பார்க்கின்ற நேரத்தில் தான் அல்லாஹ் சொல்லக்கூடிய வசனங்கள், கஞ்சுல் அரிஷ் என்று சொல்லப்படக்கூடிய அல்லாஹ்வுடைய கஞ்சுல் அரிசிலே எழுதப்பட்ட வசனங்கள் நமக்கு நினைவுக்கு வருகிறது. எவ்வளவு பலம் இருந்தாலும் பலகீனமாக மாறுவதும் பலமாக ஆகுவதும் இறைவனுடைய செயல் என்பதை அல்லாஹ் அரிசிலே எழுதி வைத்திருக்கிறான். லா ஹவுல வலா குவத்த இல்லா பில்லாஹில் அலியுல் அலீம். அல்லாஹ்விடத்தில் தான் ஒரு அசைவதாக இருந்தாலும் அசையாமல் நின்று போகுவதும், எரிந்து சாம்பலாகுவதும், எரியக்கூடியதை பாதுகாப்பதும் இல்லா பில்லா அல்லாஹ்விடத்தில் மட்டும்தான் முடியும் என்பதை அல்லாஹ் தன்னுடைய அரிசில எழுதி வைத்திருக்கிறான். லா ஹவுல எந்த அசைவுகளும் இல்லை, வலா குவத்த எந்த சக்திகளும் இல்லை, அல்லாஹ் இல்லா பில்லாஹில் அலியுல் அலீம், அல்லாஹுவை தவிர வேறு யாருக்கும் இல்லை என்பதை அல்லாஹ் நமக்கு சொல்லி காட்டுகிறான். அடுத்த வசனத்திலே அல்லாஹ் ஒன்று சொல்லுவான், வலக்கும் மா கஸப்தும், நீங்கள் என்ன செய்தீர்களோ அதுதான் உங்களுக்கு விளைவும் என்று சொல்லுகிறான். நீங்கள் செய்ததுதான் உங்களுக்கு வரும் என்பதாக சொல்லுகிறான். அல்லாஹ் கூறக்கூடிய வசனங்களிலே நீங்கள் தேடிக்கொண்டதுதான் உங்களுக்கு வந்து சேரும், நீங்கள் எதை தேடுகிறீர்களோ அதுதான் உங்களுக்கு வந்து சேரும் என்பதாக அல்லாஹ் சொல்லுகிறான். வினை விதைத்தவன் வினையை தான் அறுப்பான், திணை விதைத்தவன் திணைதான் அறுப்பான் என்று தமிழிலே பழமொழி சொல்லுவார்கள் அல்லவா? நெல்லை விதைத்தவன் நெல்லை அறுவடை செய்வான், புல்லை விதைத்தவன் புல்லைத்தான் அறுவடை செய்வான் என்று தமிழிலே அழகான வசனங்களை சொல்லுவார்கள் அல்லவா? இதெல்லாம் அனுபவபூர்வமாக சொல்லப்பட்ட வசனங்கள் இன்றைக்கு உண்மையாக நிலவரங்களை கொண்டு வந்து காட்பதை நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். கண்ணுக்கு முன்னால் நடக்கின்ற நிகழ்வுகளை நாம் பார்க்கிறோம். வினையை செய்தவன் வினையைத்தான் அறுப்பான் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன ஒரு ஹதீஸினுடைய ஒரு கருத்தாகத்தான் இருந்து கொண்டிருக்கிறது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், ஒரு மனிதன் நல்லதை செய்தால் நல்லதுதான் அவனுக்கு விளையும், ஒரு மனிதன் தீயதை செய்தால் அவனுக்கு தீயதுதான் வந்து சேரும் என்று பெருமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அற்புதமான ஹதீஸ்களின் மூலமாக நமக்கு சொல்லுவார்கள். தீமை செய்தவன் அவன் தீமையின் மூலமாகத்தான் அழிக்கப்படுவான், நன்மை செய்யப்பட்டவன் நன்மையின் மூலமாகத்தான் அவன் பாதுகாக்கப்படுவான் என்று மார்க்கம் நமக்கு சொல்லி காட்டுகிறது. கண்ணியத்திற்குரியவர்களே, வருவது வேண்டுமானால் லேட்டாக வரலாம். ஒரு மனிதன் தீய காரியங்களை செய்து விட்டால் உலகத்திலே வாழ்ந்து கொண்டிருக்கிறான் என்று நினைக்கிறோம் அல்லவா? உலகம் முழுக்க திரும்பி பார்க்கின்ற அந்த அமெரிக்கா பல ஆண்டுகள் எவ்வளவு நாடுகளை அழித்துக் கொண்டு இருந்தது, எவ்வளவு குழந்தைகளை நெருப்புக்கு இரையாக்கியது என்பதை நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். எத்தனை ஏவுகணைகள் பரப்ப விட்டது, எத்தனை ஏவுகணைகள் இஸ்லாமிய நாடுகளுக்கு முன்னால் கொண்டு வந்து குவிக்கப்பட்டது. இவைகளெல்லாம் நாம் பார்க்கின்ற நேரத்திலே வினை விதைத்தவன் வினையைத்தான் அறுவடை செய்வான் என்று சொல்லக்கூடிய பழமொழிக்கு நிச்சயமாக அமெரிக்கா உள்ளாக்கப்பட்டிருக்கிறது என்பதை நாம் சந்தோஷப்படவில்லை, அவர்கள் மீது வருத்தப்படுகிறோம். அவர்கள் இருக்கின்ற சக்தியின் காரணமாக, அவர்களுக்கு இருக்கின்ற திமிரின் காரணமாக, அவர்களுக்கு இருக்கின்ற பொருளாதாரத்தின் காரணமாக
உலகத்தையே தன் கைக்குள்ளாக்கி கொள்ளலாம் என்று நினைத்தவர்கள் நேரான முறையிலே அவர்கள் சென்றிருந்தால் அல்லாஹ் நல்ல முறையில் கொடுத்திருப்பான். தீய முறையிலே அவர்கள் செய்ததின் காரணமாக அல்லாஹு ஜல்ல ஷானஹு தஆலா ஒரு கணம் இயற்கையை திருப்பி மாற்றி வைத்திருக்கிறான் என்பதைத்தான் நாம் பார்க்க வேண்டிய ஒரு கணமாக இருந்து கொண்டிருக்கிறது. கண்ணியத்திற்குரியவர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இது போன்ற விஷயத்திற்கு தகுந்தாற்போல் ஒரு விஷயத்தை, ஒரு ஹதீஸை சொல்லுவார்கள். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுவார்கள், நீங்கள் யாருக்கு நல்லதை செய்தாலும் அது உங்களுக்கு நன்மையாகவே வந்து அமையும், நீங்கள் யாருக்கு தீமையை செய்தாலும் அது உங்களுக்கு தீமையாகத்தான் வந்து அமையும் என்று சொன்னார்கள். ஒரு இளைஞன், பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுகிறார்கள், ஒரு இளைஞன் ஒரு முதியவனுக்காக வேண்டி அவனை கண்ணியப்படுத்தி அவனுக்கு நீங்கள் உபகாரம் செய்வீர்கள் என்று சொன்னால், நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுகிறார்கள், ஒரு இளைஞன் ஒரு முதியவனுக்கு கண்ணியத்திற்கு காரணமாக முதியவர்களுக்கு கண்ணியப்படுத்த வேண்டும் என்று இஸ்லாம் நமக்கு சொல்லி இருப்பதின் காரணமாக அவன் அவர்களுக்கு கண்ணியப்படுத்தி, வயதிற்கு கண்ணியப்படுத்தி அவனுக்கு ஹிதுமத்துக்கள் அல்லது உபகாரங்கள் செய்வானேயானால் அந்த இளைஞன் முதுமையாகுகின்ற நேரத்திலே அல்லாஹ் அவனுக்கு ஒரு மனிதனை ஏற்பாடு செய்வான் என்று சொன்னார்கள். கண்ணியத்திற்குரியவர்களே, வாழ்க்கையிலே நாம் யாருக்கு வேண்டுமானாலும் என்ன வேண்டுமானாலும் செய்து விடலாம். ஆனால் அதை அனுபவிக்கின்ற நேரத்தில் தான் அதனுடைய அருமை தெரியும் என்பதை பெருமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு சொல்லி காட்டுகிறார்கள். இது எல்லா மனிதர்களுக்கும் பொருந்தும், ஒரு தந்தைக்கும் பொருந்தும், ஒரு தனையனுக்கும் பொருந்தும், ஒரு கணவனுக்கும் பொருந்தும், ஒரு மனைவிக்கும் பொருந்தும், உலகத்திலே வாழக்கூடிய ஒவ்வொரு மனிதர்களுக்கும் பொருந்தும். அதே போன்றுதான் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இதை மட்டும் சொல்லவில்லை, மனித சமுதாயத்திற்கு மட்டும் சொல்லவில்லை, எல்லா படைப்பினங்களுக்கும் நாம் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நமக்கு சொல்லி காட்டி இருக்கிறார்கள். யாரை நீங்கள் இழிவுபடுத்தினாலும் நீங்கள் இழிவுபடுத்தப்படுவீர்கள். கமா துதீனு துதானு என்று சொன்னார்கள். அரபி இலக்கியங்களிலே பழமொழிகளிலே சொல்வார்கள், நீ இழிவுபடுத்தினால் இழிவுபடுத்தப்படுவாய், நீ நன்மை செய்தால் உனக்கு நன்மை செய்யப்படுவாய் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய ஹதீஸின் கருத்துக்களை பழமொழிகளாக நமக்கு சொல்லி காட்டுகிறார்கள் அரபி இலக்கியவாதிகள் என்பதாக சொல்லப்படுகிறது. அல்லாஹு ஜல்ல ஷானஹு தஆலா குர்ஆனிலே சொல்லுவான், அலம் யரௌகம் அஹ்லக்னா மின் கப்லிஹிம் மின் கர்னின் மக்கன்னாகும் ஃபில்லர் மாலம் நுமக்கின் லக்கும் என்று சொல்லுவான் அல்லாஹ். அன்பிற்கினியவர்களே, ஒரு சமுதாயத்தை அல்லாஹு ஜல்ல ஷானஹு தஆலா இன்று இதுக்கு முன்னால் சென்ற சமுதாயங்களை அல்லாஹு அவன் புரட்டி புரட்டி அழித்திருக்கிறான். அவன் நாடியபடி எப்படி வேண்டுமானான் அழிப்பான். எதனால் அழிக்கிறான்? அவன் செய்த செய்வினைக்காக வேண்டி, அவன் செய்த செயலின் காரணமாக அல்லாஹ் அவனை புரட்டி போடுகிறான் என்று அல்லாஹுவே குர்ஆனிலே சொல்லுகிறான். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுவார்கள், நீங்கள் பூமியிலே பயணம் செய்யக்கூடிய நேரங்களிலே நீங்கள் பாருங்கள், அல்லாஹ் குர்ஆனிலே சொல்லக்கூடிய விஷயத்தை ஃபந்துரு கைஃப கான ஆகிபத்துல் முகத்திபீன், நீங்கள் பயணம் பண்ணி பாருங்கள் உலக மக்கள் எப்படி இருக்கிறார்கள், இதற்கு முன்னால் இருந்தவர்கள் பொய்யானவர்களில் எப்படி அழிந்து போனார்கள் என்ற விஷயங்களை நீங்கள் உலகம் முழுக்க சுத்தி பாருங்கள் என்பதாக ஆது கூட்டத்தார்களையும் சமூது கூட்டத்தார்களையும் நூஹ் அலைஹிஸ்ஸலாத்துடைய கூட்டத்தார்களையும் முன்னால் சென்ற நபிமார்களை பற்றியும் அல்லாஹ் குர்ஆனிலே வர்ணித்து காட்டுகிறார். அவர்களெல்லாம் செய்த மிகப்பெரிய சூழ்ச்சியின் காரணமாக அல்லாஹு ஜல்ல ஷானஹு தஆலா சூழ்ச்சியை செய்து கொண்டிருக்கிறான். அல்லாஹ் திருமறையிலே சொல்லும் பொழுது இப்படி சொல்லுகிறான், மக்கரு மக்கரல்லாஹ், சூழ்ச்சிக்காரன் யார் மக்கர் செய்கிறார்களோ, யார் சூழ்ச்சி செய்கிறார்களோ, வல்லாஹு கைருல் மாக்கிரீன், சூழ்ச்சி செய்யக்கூடியவனிலே சிறந்தவன் அல்லாஹ் என்று அல்லாஹு ஜல்ல ஷானஹு தஆலா அருள்மறையிலே நமக்கு சொல்லி காட்டுகிறான். அல்லாஹ் சொல்லும் பொழுது இந்த செய்திகளை நமக்கு நிறைய விஷயங்களை நமக்கு சொல்லி காட்டுகிறான். கண்ணியமானவர்களே, கொஞ்சம் யோசித்து பார்ப்போம். பழைய செய்திகளையும் புதிய செய்திகளையும் கொஞ்சம் யோசித்தால் நமக்கு நினைவுக்கு வரும். நமக்கு முன்னால் சென்ற சமுதாயங்கள் அழிக்கப்பட்டார்கள். எதனால் அழிக்கப்பட்டார்கள்? அல்லாஹ்வுக்கு மாறு செய்தார்கள். அல்லாஹ்வின் சட்டங்களை அவர்கள் ஏற்றுக்கொள்ளவில்லை, அல்லாஹ்விற்கு எதிர்த்தார்கள், அல்லாஹ்வின் தூதர்களை வெட்டினார்கள், அல்லாஹ்வின் தூதர்களை பைத்தியம் என்று சொன்னார்கள், அல்லாஹ்வினுடைய தூதர்களை மறுத்தார்கள், அல்லாஹ்வையும் மறுத்தார்கள். அதனால் அல்லாஹு ஜல்ல ஷானஹு தஆலா அவர்கள் அடையாளம் தெரியாத அளவிற்கு அழித்து போனான் என்பது வரலாறு. கண்ணியத்திற்குரியவர்களே, பாலஸ்தீனம் கசாவை நாம் பார்க்கின்ற நேரத்திலே
அங்கே எத்தனை ஏவுகணைகள் கொண்டு போய் குவிக்கப்பட்டது. ஒரு வருடமாக போராட்டங்கள். கண்ணியத்திற்குரியவர்களே, முழு வளைகுடா நாடுகள் எல்லாம் சந்தித்திருக்க முடியாத அந்த உணர்வுகளை எல்லாம் தாண்டி உச்சகட்டத்திற்கு போய் ஆட்சி அதிகாரத்தின் மூலமாக அதிபர்களினுடைய திமிரின் காரணமாக பாலஸ்தீனங்கள் மிகவும் சாம்பலாக்கப்பட்டதை நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். கண்ணியமானவர்களே, கஸாவை நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். அப்படித்தான் சில நாட்கள் அல்லாஹு ஜல்ல ஷானஹு தஆலா அவர்களுக்கு சோதனை கொடுக்கவில்லை. ஒரு வருட காலங்கள் சொல்லப்படுகிறது. கண்ணியத்திற்குரியவர்களே, அவர்கள் ஒரு வருட காலங்கள் இவ்வளவு தீக்கு இரையாக்கப்பட்டும் இன்னும் அவர்கள் உயிரோடு இருந்து கொண்டிருக்கிறார்கள். இன்னும் அந்த பாலஸ்தீனம் கலிமாவை சொல்லிக் கொண்டிருக்கிறது, தக்பீரை சொல்லிக் கொண்டிருக்கிறது. இளம் இளம் குழந்தைகள் எல்லாம் குர்ஆனை மனனம் செய்தவர்களாக வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். கண்ணியமானவர்களே, அல்லாஹுவின் நல்லடியார்களே, ஆவணத்தின் உச்சத்திலே இருந்து கொண்டு அடித்துக் கொண்டிருந்தார்கள். அவர்களுடைய கர்ஜத்தில் கர்ஜிப்பதின் காரணமாக நிச்சயமாக அவர்கள் அழிக்க வேண்டும் என்று ஒரு தீய நோக்கில் தான் செய்து கொண்டிருந்தார்கள். தீயதைத்தான் அவர்கள் தீர்மானம் செய்தார்கள். ஒருவனுக்கு ஏற்படுகின்ற தீமைகளையும் கஷ்டங்களையும் அவன் நினைத்து பார்க்கவில்லை. எத்துணை குழந்தைகள் பசியோடு இறந்து போனார்கள். எத்துணை குழந்தைகள் பசிக்காக வேண்டி தவித்துக் கொண்டிருந்தார்கள். எத்துணை குழந்தைகள் தண்ணீர் குடிக்க முடியாமல் கஷ்டப்பட்டார்கள். எத்துணை பேர்கள் மருத்துவ செலவிலே மருத்துவம் போவதற்காக வேண்டி போக முடியாமல் இருந்தார்கள். எத்துணை மருத்துவமனைகளை அவர்கள் அழித்தார்கள். இப்படியே நிறைய விஷயங்களை நாம் சொல்லிக் கொண்டு போகலாம். நன்மையும் தீமையும் தீர்மானிப்பது என்பது வேறு ஒருவன் கையில் இருக்கிறது என்பதை மறந்து விட்டார்கள். ஒரு நன்மையான காரியங்கள் இது நமக்கு திரும்பி வரும் என்பதை மறந்து விட்டார்கள். ஒரு தீமையான காரியத்தை நாம் செய்து கொண்டிருக்கிறோம், இதுவே நம்மை திருப்பி அடிக்கும் என்பதை மறந்துவிட்டு இறைவன் ஒருவன் இருக்கிறான் என்பதை முற்றிலுமாக மறந்துவிட்டு செயல்பட்டார்கள். கண்ணியத்திற்குரியவர்களே, வளைகுடா நாடுகளின் மூலமாக இன்றைக்கு எந்த அளவிற்கு அல்லாஹு ஜல்ல ஷானஹு தஆலா அவர்களுக்கு பாடம் புகழ்த்தி இருக்கிறான் என்பதை நான் பார்க்க வேண்டும். அதிபர் சொல்லுகிறார், அமெரிக்காவினுடைய அதிபர் அழகாக சொல்லுகிறார், நான் ஒயிட் ஹவுஸுக்கு போவதற்கு முன்னால் பாலஸ்தீனத்தில் இருக்கக்கூடிய கைதிகளை விடுதலை செய்யாமல் விட்டால் மத்திய கிழக்கை நரகமாக்கி விடுவேன் என்ற வார்த்தையை அவர் சொன்னார். எல்லா ஊடகங்களிலும் நாம் கேட்டிருக்கிறோம், நரகமாக்குவேன், பாலஸ்தீனத்தை நரகமாக்குவேன் என்று அவர் சொன்ன சொல். அல்லாஹ் அவருடைய ஆட்சி வருவதற்கு முன்னாலே நரகம் இப்படித்தான் இருக்கும் என்பதை அல்லாஹு ஜல்ல ஷானஹு தஆலா கலிபோர்னியாவிலே அமெரிக்காவில் நடக்கின்ற நிகழ்வுகளை சுட்டிக்காட்டுகிறார். நரகத்தை ஆக்குவேன் என்று நீ சொன்னாய், நரகம் எப்படி இருக்கும் என்பதை பார்த்துக்கொள் என்பதை அல்லாஹு ஜல்ல ஷானஹு தஆலா பல வருடங்கள் காட்டவில்லை, 2 நாட்களிலே காட்டி முடித்து விட்டான். கண்ணியத்திற்குரியவர்களே, அல்லாஹுவின் நல்லடியார்களே, ஒரு வருடமாக அழிவை சந்தித்துக் கொண்டிருந்த, அதை விடவும் அதிகமாக 1000 மடங்குகள் அழிவுகளை ஓரிரு நாட்களிலே சந்திக்க வைத்த அல்லாஹ், நிச்சயமாக அல்லாஹ் ஒருவன் இருக்கிறான் என்ற சாட்சியை இந்த நிகழ்வுகள் பகிர்ந்து கொண்டிருக்கிறதை நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். 463 நாட்கள் நடந்த யுத்தத்திலே கஸாவிலே நாசமாக்கப்பட்ட மிகப்பெரிய அளவிலே 20,000 கோடி டாலர்களை கொண்டுதான் அவர்கள் அழித்தார்கள். அந்த கஸாவை அழிப்பதற்காக வேண்டி, அதிலே இருக்கக்கூடிய படையாளர்களை அழிப்பதற்காக வேண்டி, அங்கே இருக்கக்கூடிய முஸ்லிம்களை அழிப்பதற்காக வேண்டி, அங்கே இருக்கக்கூடிய பள்ளி வாயில்களை மதரசாக்களை அழிப்பதற்காக வேண்டி, மருத்துவமனைகளை அழிப்பதற்காக வேண்டி 2000 கோடிகள் டாலர் அவர்கள் செலுத்தினார்கள். பணங்களை கொண்டு காலி பண்ணினார்கள். 7-8 நாட்களிலே அல்லாஹு ஜல்ல ஷானஹு தஆலா காட்டு தீயை கொண்டு இதை விடவும் 25 கோடி டாலர் வரும் அளவிற்கு அல்லாஹு அதை சாம்பலாக்கி விட்டார். அல்லாஹு ஜல்ல ஷானஹு தஆலாவிற்கு தெரியும். கண்ணியமானவர்களே, ஒரு பழமொழி சொல்வார்கள், அரசன் அன்று கொள்வான், இறைவன் நின்று கொள்ளும் என்பதாக சொன்னது போன்று அல்லாஹு ஜல்ல ஷானஹு தஆலா ஒரு கணம் விட்டு வைப்பான். சமுதாயத்திற்கு வாய்ப்புகளை நிறைய கொடுப்பான். மன்னிப்பு தேடுவதற்காக வேண்டி வாய்ப்புகளை நிறைய கொடுப்பான்.
அதற்குத்தான் அல்லாஹ் நமக்கும் கொடுத்திருக்கிறான். வருடம் வருடம் நமக்கு வாய்ப்புகளை கொடுத்திருக்கிறான். ரஜபுடைய மாதம், ஷாபானுடைய மாதம், ரமலானுடைய மாதம், இவைகளெல்லாம் நமக்கு கொடுக்கப்பட்ட வாய்ப்புகள். 11 மாதங்களிலே செய்யப்பட்ட பாவங்களை கழுகுவதற்காக வேண்டி ரமலான் மாதத்தை அல்லாஹு ஜல்ல ஷானஹு தஆலா நம்மிடத்திலே கொடுத்திருக்கிறான் என்று சொன்னால், கொடுக்கப்பட்ட வாய்ப்புகளை பயன்படுத்திக் கொள்ள வேண்டும் என்பதாக சொல்லப்படுகிறது. கண்ணியத்திற்குரியவர்களே, அல்லாஹுவின் நல்லடியார்களே, ஒரு முறை ஒரு சஹாபி பெருமானாரிடத்திலே மல் முஃப்லிஸ் என்பதாக கேட்டார். நாயகமே, திவாலாக கூடியவர்கள் யார், ஒண்ணும் இல்லாமல் போகக்கூடியவர்கள் யார் என்று கேட்கின்ற நேரத்திலே நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சஹாபாக்களிடத்திலே கேட்டார்கள், மல் முஃப்லிஸ் என்று கேட்டார்கள். ஒண்ணுமே இல்லாமல் ஏழையாகி போனவன் யார் தெரியுமா என்று கேட்கின்ற நேரத்திலே சஹாபாக்கள் கேட்டார்கள், நாயகமே, உங்களுக்கும் அல்லாஹ்விற்கும் மட்டும்தான் தெரியும் என்று சொல்லிவிட்டு இருந்தாலும் அவருடைய கருத்துக்களை பதிவு செய்தார்கள். பணம் இல்லாதவன், பொருளாதாரம் இல்லாதவன், அவனிடத்திலே வசதி இல்லாதவன், உணவில்லாதவன், இப்படிப்பட்டவன் தான் திவாலானவன், ஏழையானவன் என்பதாக சொன்னார்கள். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், மறுமையிலே ஒரு மனிதன் வருவான், 10 ஹஜ் செய்திருப்பான், அவன் வருடம் பூராவும் தராவி தொழுதிருப்பான், அவன் ஒழுக்கமாக 5 நேரங்களும் தொழுதிருப்பான், எல்லா விதமான நன்மைகளையும் குமியலாக கொண்டு வருவான், எல்லா விதமான அவன் செய்யக்கூடிய நன்மையான காரியங்கள் அனைத்தையுமே குவியல் குவியலாக கொண்டு வந்து நிறுத்தாட்டப்படும். அவன் செய்தது தொழுகை, ஜக்காத்து, ஹஜ்ஜி எல்லாம் கொண்டு வந்து கொட்டப்படும். அதே நேரத்திலே அவன் ஒருவனை திட்டி இருப்பான், அவன் அடுத்தவரை அவதூறு பேசியிருப்பான், அல்லது அடுத்தவனுடைய பொருளை மோசடியாக தின்றிருப்பான், அநியாயமாக யாரையாவது கொலை செய்திருப்பான். அதே போன்று அவன் அடுத்தவர்களை அடித்து துன்புறுத்தியிருப்பான். இந்த காரியங்களையும் செய்திருப்பான். நன்மைகள் நிறைய செய்திருப்பான், பாவங்களும் செய்திருப்பான். அந்த நேரத்திலே அல்லாஹு ஜல்ல ஷானஹு தஆலா பாவம் இழைக்கப்பட்டவர்கள், துன்பம் இழைக்கப்பட்டவர்கள் இவனுடைய நன்மைகளில் இருந்து பிரித்து கொடுக்கப்படும். எல்லா நன்மைகளும் அவனிடத்திலிருந்து காலியாகிவிடும். கடைசியாக இவனுக்கு பிரித்து கொடுப்பதற்கு நன்மைகள் எதுவும் இருக்காது. அப்பொழுது அல்லாஹ் இடத்திலே சொல்லப்படும், இவனிடத்திலே நன்மைகள் இல்லை என்று சொல்லுகின்ற நேரத்திலே மலக்குமார்களிடத்திலே சொல்லுவான் அல்லாஹ், பாதிக்கப்பட்டவர்களின் தீமைகளை இவன் தலையில் சுமத்துங்கள் என்பதாக சொல்லப்படும் என்று சொன்னார்கள். இவன் தான் முஃப்லிஸ் என்பதாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். இந்த ஹதீஸினுடைய கருத்து என்னவென்று சொன்னால், உலகத்திலே யாராக இருந்தாலும் சரி, ஒரு நாட்டினுடைய அதிபராக இருந்தாலும் சரி, வீட்டின் தலைவராக இருந்தாலும் சரி, பள்ளியின் தலைவராக இருந்தாலும் சரி, அவர்கள் செய்யக்கூடிய குற்றங்களுக்காக வேண்டி நிச்சயமாக மறுமை நாளிலே அவர்களுக்கு தண்டனைகள் கொடுக்கப்படும். அவர்கள் செய்த நன்மைகள் எல்லாம் யாருக்காக வேண்டி அவர்கள் பாதிப்பை ஏற்படுத்தினார்களோ அவர்களுக்கு பிரித்து கொடுக்கப்படும். நன்மைகள் ஏதும் இல்லை என்று சொன்னால் பாதிக்கப்பட்டவர்களின் தீமைகள் அனைத்தும் இவர்கள் தலைமையிலே கொண்டு வந்து கொட்டப்படும் என்ற விஷயத்தை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு சொல்லி காட்டுகிறார்கள். கண்ணியத்திற்குரியவர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, பிறர் பொருள்களை அபகரிப்பதும், அப்பாவிகளான மனிதர்களை ஏசுவதும், பேசுவதும், அடிப்பதும், புறம் பேசுவதும், அவதூறு கூறுவதும், இந்த செயல்களை புரிந்து வரக்கூடிய எல்லா மனிதர்களும் எதிர்வினையை சந்தித்தே ஆக வேண்டும் என்று சொன்னார்கள் பெருமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். புறம் பேசியவர்கள் யாரை பற்றி குறை பேசினார்களோ அவர்களின் நன்மைகள் எல்லாம், இவனுடைய நன்மைகள் அவர்களுக்கு போய் சேர்ந்து விடும். அப்படி இல்லை என்று சொன்னால் அவருடைய பாவங்கள் இவனுக்கு வந்து சேரும் என்பதாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். இந்த செயலை அல்லாஹு ஜல்ல ஷானஹு தஆலா எதிர்வினையாக மறுமையிலே கொடுப்பான் என்று பெருமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவனின் தங்குமிடம் நரகம் என்பதாக சொன்னார்கள். கண்ணியமானவர்களே, அல்லாஹுவின் நல்லடியார்களே, பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், உலகத்திலே யாருக்கும் அநீதம் செய்துவிடக்கூடாது, படைத்த எந்த படைப்பினங்களுக்கும் அநீதங்கள் செய்துவிடக்கூடாது, உலகத்திலே பறவைகளுக்கு கூட அநீதம் செய்துவிடக்கூடாது, ஊர்வினங்களுக்கு கூட அநீதங்கள் செய்துவிடக் கூடாது என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள்.
எறும்பை நீங்கள் அடிக்க வேண்டாம் என்று சொன்னார்கள், எறும்பை நெருப்பின் மூலமாக கரிக்க வேண்டாம் என்று சொன்னார்கள் பெருமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஒரு சஹாபி ஒரு நாள் மரத்தடியிலே படுத்து உறங்கிக் கொண்டிருந்தார். அவர் தூங்கிக் கொண்டிருக்கின்ற நேரத்திலே அவர் மீது எறும்பு கடித்து விட்டது. எழுந்து பார்த்தார், பாயை தூக்கினால் அங்கே எறும்பு புத்து இருந்தது. அதிலே அவர் படுத்திருந்தார். எறும்பு கடித்து விட்டது. உடனே அவர் என்ன செய்தார்? எறும்பு புத்துக்கு நெருப்பு வைத்து எரித்து விட்டார். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், எறும்பை நெருப்பு வைத்து எரிப்பதற்கு உனக்கு அனுமதி இல்லை. கண்ணியமானவர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, எறும்பு மட்டுமல்ல, எந்த பொருளையும் சரி, உயிரினங்களை நீங்கள் நெருப்பை கொண்டு எரிப்பதற்கு மனிதருக்கு உரிமை இல்லை என்பதாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இதே போன்றுதான் சொன்னார்கள், அல்லாஹ் நம்மை படைத்திருக்கிறான், அவன் நம்மை நன்மையின் பக்கம் கொண்டு சேர்ப்பான், தீமை செய்தால் தண்டனை கொடுப்பான். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், எச்சரிக்கைக்காக வேண்டி சொன்னார்கள், அவன் எப்படி வேண்டுமானாலும் தண்டிப்பான், அல்லாஹ் எப்படி வேண்டுமானாலும் தண்டிப்பான், ஆனால் நாம் யாரையும் தண்டிப்பதற்குண்டான உரிமைகள் நம்மிடத்தில் இல்லை என்று சொன்னார்கள். நெருப்பை கொண்டு தண்டிப்பதற்கு யாருக்கும் உரிமை இல்லை. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லக்கூடிய கருத்துகளிலே என்ன சொன்னார்கள்? அல்லாஹ் யாரை வேண்டுமானாலும் எப்படி வேண்டுமானாலும் தண்டிப்பான். தண்டிப்பது அவனுடைய கட்டாய கடமை. அவன் செய்பவன், அவன் அப்படித்தான். அவனை கேட்பதற்கு யாரும் இல்லை. நீ எப்படி தண்டிக்கலாம், நீ எப்படி நரகத்தில் நெருப்பிலே போட்டு மனிதர்களை சாகடிக்கலாம் என்று கேட்பதற்கு யாருக்கு உரிமை இல்லை. அவன் படைத்தவன். அந்த ரப்புக்கு அனைத்து உரிமைகளும் இருக்கிறது. அதனால் ஒரு கேள்விகளை கூட அல்லாஹ்விடத்திலே நாம் கேட்க முடியாது என்பதை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லிவிட்டு, எறும்பாக இருந்தால் கூட எரிக்க வேண்டாம் என்று சொன்னார்கள். நெருப்பால் எரிப்பது இஸ்லாத்திலே தடை செய்யப்பட்டிருக்கிறது என்பதாக சொன்னார்கள். நெருப்பால் பாலஸ்தீனம் ஒரு நாள் எரிந்தது. ஒரு வருட காலங்கள் எரிந்து கொண்டிருந்தது, சாம்பலாகியது. நிறைய குழந்தைகள் எல்லாம் முழு உருவத்தோடு சாம்பலாகி போனார்கள். பிறந்த குழந்தைகள் எல்லாம் சாம்பலாகி போன விஷயங்களை நாம் பார்த்து கொண்டிருந்தோம். கண்ணியத்திற்குரியவர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அமெரிக்கா இன்றைக்கு தீப்பற்றி எரிந்து கொண்டிருக்கிறது. சந்தோஷமாக சொல்லவில்லை, சந்தோஷமாக சொல்லவில்லை, செய்ததை திரும்பி பெற்றுக் கொண்டிருக்கிறார்கள் என்பதை வருத்தமாக சொல்லுகிறோம். கண்ணியத்திற்குரியவர்களே, இவர்களுடைய நாடு தீப்பிடித்து எரிந்து கொண்டிருக்கிறது என்று சந்தோஷப்படவில்லை. விரைவிலே அல்லாஹ்வினுடைய தண்டனை வரும் என்பதை மறந்துவிட்டு இவர்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் என்பதைத்தான் நாம் சொல்லிக் கொண்டிருக்கிறோம். அழிவு, பசி, அழுகை, கூக்குரல்கள், வலி, பிரிவு, பாசம், தனிமை, இவைகளெல்லாம் அடுத்தவர்களுக்கு வந்தால்தான் தெரியும். ஒரு மனிதனுக்கு அழிவு வந்தால்தான் அதனுடைய அருமை தெரியும். பசி வந்தால்தான் அதனுடைய அருமை தெரியும். அழுகை வந்தால்தான் அதனுடைய அருமைகள் தெரியும். பாலஸ்தீனத்திலே அழுதார்கள், பசியாக இருந்தார்கள், தனிமையிலே இருந்தார்கள், வழி தாங்க முடியவில்லை அவர்களால், பிரிந்து போனார்கள். தந்தை தனியாக பிரிந்தார்கள், தந்தையும் இல்லை, தாயும் இல்லை, குழந்தை மட்டும் அனாதையாக பிரிந்து போனார்கள். பாசங்கள் எல்லாம் போகிவிட்டது, எளிமையாக போனார்கள், தவித்தார்கள். போடுவதற்கு ஆடை இல்லை, உண்ணுவதற்கு உணவில்லை, தவித்து போனார்கள். இவைகளெல்லாம் அடுத்த சகுனம், அடுத்த நேரத்திலே மாறி போவதற்கு எவ்வளவு நேரம் ஏற்படும் என்பதை அல்லாஹ் இந்த தினத்திலே, இன்றைய நாட்களிலே நமக்கு செய்து காட்டிக் கொண்டிருப்பதை புரிந்து கொள்ள வேண்டும். அது மட்டுமல்ல, இந்த இஸ்லாமியர்களுக்கு அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா கொடுத்திருக்கிற மிகப்பெரிய ஒரு அருட்கொடை என்னவென்று சொன்னால், இது போன்ற பேர் இடர்களிலே முஸ்லிம்கள் அடுத்தவர்களுக்கு உதவும் கரங்களாக இருப்பார்கள் என்பதை இன்றைக்கு அமெரிக்காவிலே பார்க்கலாம். நிறைய இடங்களிலே இஸ்லாமியர்கள் தான் பாதிக்கப்பட்டவர்களுக்காக வேண்டி, அமெரிக்காவிலே இருக்கக்கூடியவர்கள் இஸ்லாமியர்கள் பாதிக்கப்பட்டவர்கள், தீயிலே பாதிக்கப்பட்டு தப்பித்து வந்தவர்களுக்காக வேண்டி நிறைய அவர்களுக்காக வேண்டி உதவி செய்தவர்கள் இஸ்லாமியர்கள் தான். கண்ணியமானவர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, ஆபத்திலே பாதுகாப்பு தரக்கூடியவர்கள் இஸ்லாமியர்கள் என்பதை உலகம் முழுக்க அறிந்து கொண்டிருப்பதை நாம் பார்த்து கொண்டிருக்க வேண்டும்.
கண்ணியத்திற்குரியவர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இது போன்ற ஆபத்துகளிலிருந்து நாம் தப்பித்துக் கொள்ள வேண்டும் என்று சொன்னால் தினந்தோறும் சில ஔராதுகளை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நமக்கு சொல்லி தந்திருக்கிறார்கள். இந்த ஔராதுகளை நம்மிடத்திலே கொண்டு வந்தோம் என்று சொன்னால் அல்லாஹு ஜல்ல ஷானஹு தஆலா உலகத்தினுடைய ஆபத்துகளிலிருந்து தப்பிப்பதற்கு வழி இருக்கிறது. அபூ தர்தா ரலியல்லாஹு தஆலா அவர்கள் ஒரு நாள் பள்ளியிலே தொழுது கொண்டிருந்தார்கள். அப்பொழுது ஒரு மனிதர் வந்து சொன்னார், உங்கள் வீடு எரிந்து சாம்பலாய் கொண்டிருக்கிறது என்று சொன்னார். அபூ தர்தா ரலியல்லாஹு சொன்னார்கள், அல்லாஹ்வின் மீது ஆணையாக என் வீடு எரியவில்லை என்று சொன்னார்கள். என் வீடு எரியாது என்று சொன்னார்கள். அதை கேட்ட சஹாபாக்கள் கேட்டார்கள், எப்படி உறுதியாக சொல்லுகிறீர்கள்? அல்லாஹும் அன்த ரப்பி லா இலாஹ இல்லா அன்த அலைஹி தவக்கல்து வ அன்த ரப்புல் அர்ஷில் கரீம் மாஷா அல்லாஹு லா ஹவ்ல வலா குவத்த இல்லா பில்லாஹில் அலியுல் அலீம். இது நீண்ட ஒரு துவா. இதை நான் ஓதினேன், காலையில் அதிகாலையிலே நான் ஓதினேன். இந்த ஓதுதலை ஓதியதின் காரணமாக அல்லாஹு ஜல்ல ஷானஹு தஆலா எனக்கு வரக்கூடிய ஆபத்துகளிலிருந்து மாலை வரை காப்பாற்றுவான் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எனக்கு சொல்லி தந்தார்கள். அதை நான் செய்து கொண்டிருக்கிறேன் என்பதாக சொன்னார்கள். அதே போன்று நாமும் அந்த வார்த்தைகள், அந்த வசனங்கள், அந்த நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லிக் கொடுத்த அந்த துஆக்களை நம்முடைய வாழ்க்கையிலே கொண்டு வந்தோம் என்று சொன்னால் ஆபத்துகளிலிருந்து பாதுகாப்பு பெறுவதற்குண்டான வாய்ப்புகள் நமக்கு இருக்கிறது. கண்ணியமானவர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, உலகத்திலே நிர்கதியாக பேரிடர்களின் மூலமாக சிரமப்படக்கூடியவர்கள் நல்லவர்களுக்கு அல்லாஹு ஜல்ல ஷானஹு தஆலா அழகிய பொறுமையையும் அவர்களுக்கு பன்மடங்கு பரக்கத்துக்களையும் நல்கி அருளட்டும் என்ற துவாவோடு வாழும் காலங்கள் எல்லாம் காபாவிற்கு சென்று தவாஃப் செய்யக்கூடிய, ஹஜ்ஜு செய்யக்கூடிய பாக்கியசாலிகளாக, வாழும் காலங்கள் எல்லாம் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை கனவிலும் நினைவிலும் கண்டுகளிக்கின்ற பாக்கியசாலிகளாக, வாழும் காலங்கள் எல்லாம் களிமாவோடு வாழ்ந்து களிமாவோடு நடந்து களிமாவோடு மடியக்கூடிய நல்ல பாக்கியசாலிகளாக அல்லாஹ் என்னையும் என்னுடைய குடும்பத்தாரையும் உங்களையும் உங்களுடைய குடும்பத்தாரையும் அல்லாஹ் உலகத்திலே வாழக்கூடிய முஸ்லிமான ஆண் பெண் இரு சாரார்கள் அனைத்து குடும்பத்தார்களையும் நசீபாக்குவானாக. வாஃபிரு தாவானா வனில் அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு.